ஐயா அப்பா 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 என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? உங்க அப்பாவா ப்ரோ? ஆமா ப்ரோ, நீங்க வாக்கிங் போடணும் வந்தாரு ப்ரோ. என்னாச்சுனே தெரியல ப்ரோ. கொஞ்சம் தூக்குங்க ப்ரோ, ஹாஸ்பிட்டல் மட்டும் தூக்கி போயிடும். ரொம்ப அடிபட்டு இருக்கு ப்ரோ. தொட்டு 2 ரிஸ்க் ப்ரோ. அதெல்லாம் முடியாது ப்ரோ. எம்எஸ் மட்டும் கொஞ்சம் கால் பண்ணுங்க ப்ரோ. கிளீன் பார்த்து ஃபோனை வேற வச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ. என்னெல்லாம் கால் பண்ண முடியாது. நாளைக்கு போலீஸ் என்கொயரி இருந்தால் யார் பதில் சொல்றது? ப்ரோ உங்களாச்சும் கொஞ்சம் கால் பண்ணுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ என்னால கால் பண்ண முடியாது ப்ரோ. டேய் மச்சான் என்னடா ஆச்சு? பாக்க ஆக்சிடென்ட் ஆச்சுடா. எம்எஸ் மட்டும் கொஞ்சம் கால் பண்ணுடா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் கால் பண்ணடா. அப்பா டேய் மச்சான், அப்பாக்கு இப்போ எப்போ இருக்கு? இப்போ பரவாயில்லடா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சரி, அது அப்புறம் நீ மட்டும் இவ்வளோ செல்ஃபீஸாக இருக்க? செல்ஃபிஷா? நான் என்னடா பண்ணேன்? இல்லை, மற்றவங்களுக்கு ஒன்று நான் ஃபோட்டோ போஸ்ட் போதே இப்போ அப்படியே போயிருக்க வேண்டியதானே? இங்க பாரு மச்சான், வரவில்லை சரியான ஆக்சிடென்ட். டேய் என்னடா இவ்வளோ அடிபட்டு இருக்கு? இறந்துட்டாரா? டேய் அதெல்லாம் நமக்கு எதுக்குடா, எப்பவும் போல போனேன், போட்டோ எடுத்துட்டு வந்தேன். டேய் என்னடா பேசுற? டேய் இதே மாதிரி என்கிட்ட நிறைய போட்டோ இருக்குடா, இதெல்லாம் சோசியல் மீடியால போட்டா செம்ம ரீச் ஆகும். அது எப்படிடா? ஊருக்கு ஒரு மாதிரியும் வீட்டுக்கு ஒரு மாதிரியும் இருக்கீங்க. இப்போ நீயும் அன்னைக்கு அங்கே போல, நானும் அன்னைக்கு அங்கே போல, உன்ன மாதிரி மற்றவங்களும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவ? இல்லடா மச்சான், நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் யோசிச்சது இல்லடா. யோசிச்சிருக்கணும்டா. நான் ஒன்றை மட்டும் குத்த சொல்லலை. இப்போ கூட ரீசெண்டாக கேஸ் வெடிச்சு 2 பேர் இறந்துட்டாங்க. அதை வீடியோ எடுக்க போகிறேன்னு கூட சேர்ந்து 10 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் தலை துண்டாக கிடக்கு. அதை பார்த்து எல்லாம் பதறி ஃபோட்டோ தான் எடுத்தாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு கேவலமான வியூஸ் லைக்ஸ்லாம் வாங்குறதுல, அதே நமக்குன்னு நடக்கும்போது மட்டும் வலிக்குதுல்ல. சாரிடா மச்சான், இனிமே அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுடா. இனி யாருக்குனாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா. கஷ்டமோ துன்பமோ மற்றவங்களை வரும்போது நமக்கு ஒரு நியூஸாக மட்டும்தான்டா தெரியும். நமக்கு நடந்தாதான் வலினான்னு தெரியும். நீ ஒன்று பண்ணுறியே, அதுதான் உனக்கு திருப்பி வரும். மற்றவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணு.